நேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். அதிமுக கூட்டணிக்குள்ள பல பிரச்சனைகள் போய்க்கொண்டே இருந்தது. இன்னும் பாமக உள்ள இருக்கிறாங்களா, தேமுதிக உள்ள இருக்கிறாங்களா அப்படின்ற பல சிக்கல்கள் போய்கிட்டே இருந்தது. பலரும் சமீப காலமா மறந்திருந்த ஒரு செய்தி அப்படின்னா, உண்மையான அதிமுக வென்று தங்களை கிளைம் பண்ணிக்கொள்ளக்கூடிய நபர்களும் இன்னும் இருக்கிறாங்க. அவங்க முழுக்க தனியா கட்சி ஆரம்பிச்சாலும் கூட அவங்க இன்னும் தங்களை அதிமுக அப்படின்றத கிளைம் பண்ணவும் செய்யறாங்க. முழுசா எடப்பாடி தலைமையிலான அதிமுக தான் அதிமுகன்னு ஏத்துக்கிறவங்களாகவும் இல்லதான். அந்த வகையில அமமுக தனியா இருக்கிறாங்க, சசிகலா தனியா இருக்கிறாங்க, ஓபிஎஸ் தனியா இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணிக்குள்ள இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கறதுல ஒரு குழப்பம் நீடித்து கொண்டேதான் இருந்தது. ஆனா பாஜகவை சார்ந்த அண்ணாமலையோ நயினாரோ சொல்லும் போது ஓபிஎஸ் கூட இருப்பாரு, டிடிவியும் எங்களோட தான் இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த கூட்டணியினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய அதிமுகவை சார்ந்த எடப்பாடி தலைமையிலான அதிமுகவை சார்ந்த யாருமே எங்கேயுமே அமமுகவோ ஓபிஎஸ்ஓ கூட்டணியில இருக்கிறாரு அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணல. இந்நிலையில டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. அந்த பேட்டியில பல விஷயங்கள் வெளிப்படையாகவே பேசியிருக்கிறாரு. இது பங்காளி சண்டை தான், பெருந்தன்மையா சுயநலத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த கூட்டணியோடு இணையறதுக்கு தயாரா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நெறியாளர் கேட்கிற ஒரு கேள்வியில அதிமுகவோட போயிட்டீங்களே இப்ப எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்கும் போது, நாங்க அங்க போல, எடப்பாடி தான் எங்களை நோக்கி வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. முடிஞ்சிருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா கூட்டணி, இல்ல முறிஞ்சிருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, எப்படி புரிஞ்சுக்கிறது டிடிவி தினகரனுடைய உரைய? அடிப்படையில சில விஷயங்கள் இருக்கு. அதாவது ஓபிஎஸ்ஓ அல்லது தினகரனோ அல்லது சசிகலாவோ அதிமுக ஒற்றுமைக்கு வலியுறுத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நெடுநாட்களா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம், பேசிக்கொண்டிருக்கிற ஒரு விஷயம். ஆனா இதே நீங்க இங்க இந்த இபிஎஸ் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா, அவர் எந்த விதமான ஒரு சமாதானத்துக்கும் உடன்படுற மாதிரி தெரியல. ஆக்சுவலா அவர் ஒரு அஃபென்சிவா தான் ஆட்டத்தை அடிச்சு ஆடுற ஆட்டத்தை தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் ஓபிஎஸ் சேர்க்கறதுக்கு விரும்பல. தினகரன் ஒரு கட்சி ஆரம்பிச்சதுனால ஒரு என்டிஏல அவர் இருந்தாலும் அதை எடப்பாடி ஏத்துப்பார். பட் ஓபிஎஸ்க்கோ இல்ல சசிகலாவுக்கோ மீண்டும் ஒரு இடத்த அஇஅதிமுக கொடுக்க மாட்டார். அது டெஃபரெண்ட். அது எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். தினகரன் தனி கட்சி, அதை டீல் பண்றது வேற விஷயம். ஓபிஎஸ்க்கான வாய்ப்பு அதிமுகவுக்குள்ள ஒன்றுபட்ட அதிமுக, அந்த ஒன்றுபட்ட அதிமுக பாஜகவோட கூட்டணி, அதுக்கு சான்ஸே கிடையாது. இபிஎஸ் விரும்பவும் மாட்டாரு, நடக்கவும் நடக்காது. காரணம் என்னன்னா, இவங்களெல்லாம் மறுபடியும் சேர்த்தால் அவர் குருவி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருக்கிற அவருடைய சாம்ராஜ்யம், அதிமுக சாம்ராஜ்யம், அதுல இருந்து அவர் வீழ்த்தப்படுவார். வரப்போற எலெக்ஷன்ஸ்ல அவர் தோத்தாருன்னா வீழ்த்தப்படுவார்னு ஒரு பக்கம் இருந்தா கூட, இவங்களை சேர்த்தாலுமே இவங்க தலைமைக்கு ஒரு போட்டியாக வருவார்கள் என்று சேர்க்க மாட்டார். சேர்த்தா இவருக்கு ஒரு ஆபத்து இருக்குன்னு நினைச்சு அவங்க சேர்க்காம இருக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் அவர் செய்வார். ரெண்டாவது, எந்த விதத்திலையும் ஓபிஎஸ்க்கோ சசிகலாவுக்கோ ஒரு அரசியல் ஏற்றம் வருவதை இபிஎஸ் என்றைக்கும் விரும்ப மாட்டார். அவங்களுக்கான ஒரு அரசியல் ஏற்றம் என்பது அதிமுக இவருடைய தலைமைக்கு நேரடியான ஒரு சவாலாக இருக்கும் ஆக்சுவலா. அதனால ஓபிஎஸ் பொறுத்த மட்டும் அவர் தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை நிரூபிக்கணும்னா இபிஎஸோட அரசியல் ரீதியா போரிட்டு அவர் தேர்தல் மூலமாக அவரை வென்றால்தான் உண்டே தவிர, மற்றபடி இப்ப இருக்கிற சூழ்நிலையில எந்த கட்டத்திலையும் ஓபிஎஸ் இபிஎஸ் கூட சேர்றதோ, அந்த மாதிரி அதிமுகக்குள்ள இணையறதோ, இந்த மாதிரி விஷயங்கள். ஆனா என்டிஏ கூட்டணிக்குள்ள இருப்பாரா என்பது அது முக்கியமான கேள்வி. என்டிஏ கூட்டணிக்குள்ள அவர் இருப்பாருன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிமுக சேர மாட்டார், பட் என்டிஏக்குள்ள கூட்டணி உள்ஒதுக்கீடு அப்படின்ற இடத்துல அவர் இருப்பாரா அப்படின்னு கேட்டா, அவரு தினகரனும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அப்படி சரியா இருக்காது. சரியான ஒரு அந்த முடிவு அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு அந்த கூட்டணியை எடுத்த உடனே தோல்விக்கு தள்ளும். ஆக்சுவலா எடுத்த உடனே தோல்விக்கு தள்ளும். அதிமுக ஒரு தனியா இல்ல, அதாவது அந்த மாதிரியான ஒரு பேச்சு அடிபடுது. ஆக்சுவலா பாஜக மொத்தமா இடங்களை வாங்கி கொண்டு நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறோம், புதிய தமிழகத்துக்கோ இல்ல தினகரனுக்கோ இல்ல ஓபிஎஸ்க்கோ நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான பேச்சை ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த விஷயத்துக்கு எடப்பாடி அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார் இருக்கிறது. சீட்டு கூட்டணிக்கு ஆட்களை சேர்க்க வேண்டியது பாஜக பொறுப்பு சார். பாஜக தலையில கட்டிட்டாரு யாரு? எடப்பாடி. எனக்கு கவலை இல்லை, நான் போய் கேட்டாதானே எங்கிட்ட எம்பி சீட் கேட்கறீங்க நீங்க, நான் கேட்க மாட்டேன், நீங்க சேர்க்கறதெல்லாம் சேர்த்துக்கோங்க, ஆனா சீட்டை கொடுக்கறது நானு. இந்த உள்ஒதுக்கீடு பேக்கேஜா கொடுக்கறது இந்த விஷயம்லாம் ஒத்துக்க மாட்டேன். நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். அதே ஓபிஎஸ்க்கு எவ்வளவு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன், தினகரனுக்கு எவ்வளவு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். அவங்க அதிமுக சேர்த்து ரெட்டையில எல்லாம் பேசவே கூடாது. அவங்க எந்த சின்னத்திலும் நிக்கலாம்.
ஆனால் அவங்க நிக்கிறது, அவங்க ஜெயிக்க வைக்கிறதெல்லாம் எங்க பொறுப்பு கிடையாது. அவங்க நின்னா அவங்க ஜெயிக்க வைக்கிறது உங்க பொறுப்பு. இதெல்லாம் வந்து ம். இபிஎஸ் வந்து அவருடைய வட்டாரத்துல ஸ்ட்ரிக்ட்டா பேசியிருக்கிற ஒரு விஷயங்கள். எந்த காரணம் அப்ப கொண்டும் டிடிவி தினகரனோ, ஓபிஎஸ்ஓ ஓபிஎஸ்ஓ ரெட்டலையில நிக்க வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே கிடையாது. கொஞ்சம் கூட வாய்ப்பே கிடையாது. இபிஎஸ் கொஞ்சம் கூட ஒத்துக்க மாட்டார். ஏன்னா, அவர் கட்சிய வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பலவிதமான கோர்ட் ஜட்ஜ்மென்ட், பலவிதமான பொதுக்குழு தேர்தல் கமிஷனரோட முட்டி மோதி பாஜகவோட அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களோட காக்கா புடிச்சு அவங்கள ஒரு வழியா இப்பதான் ஒரு மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காரு. இந்த இடத்துல வந்து இப்ப இன்னொருத்தர் நான் வந்து வந்தாங்க புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படின்னு கேக்குறேன். இப்ப கருணாஸோ அல்லது முன்னாள் எம்எல்ஏ தமிமுன் அன்சாரி அவர்களோ அதிமுக கூட்டணிக்குள்ள வரும்போது ரெட்டலையில போட்டியிடுங்க அப்படின்னு சொல்றதுங்கிறது வந்து இயல்பாவே அதிமுக கூட்டணிக்குள்ள நடந்திருக்கு தானே. திமுக கூட்டணியிலுமே அப்படி சூரியன்ல நில்லுங்க அப்படின்னு சொல்லி மித்த கட்சிகளுக்கு ஏற்பாடுகள் செஞ்சு கொடுக்கறதுங்கிறது இயல்பான ஒன்று தானே. ஓபிஎஸ்ஓ டிடிவி தினகரன் டீமோ வேறு ஒரு சின்னத்தில் நின்று ஜெயிக்கிறது அப்படிங்கிறத தாண்டி வெற்றி பிரதானம் அவங்களுக்கும் இதுக்கும் என்ன, தமிமுன் அன்சாரிக்கும் கருணாசுக்கும் என்ன டிஸ்டன்ஸோ அந்த அளவு டிஸ்டன்ஸோடய இருந்துக்கலாம். ஆனா ரெட்டலையில போட்டியிடலாம் அப்படின்ற வாய்ப்பை உருவாக்க முடியாதா? தமிமுன் அன்சாரியோ கருணாஸோ வந்து எடப்பாடிக்கு போட்டியா வரப்போறது இல்ல. அவங்க ஒரு வீக் கேண்டிடேட். அவங்களுக்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தம் இல்ல. அதனால தோழமை கட்சியா இருக்காங்க. அதனால குடுக்குறாங்க. நாளைக்கு அவங்க கூட இருப்பாங்க. அவங்க வந்து இபிஎஸ்க்கு போட்டியா வரப்போறது இல்ல. ஆனால் இவர்களுக்கு இரட்டை இலை கொடுத்தீங்கன்னா நாளைக்கு இவங்க கிளைம் பண்ணுவாங்கல்ல, நாங்க ஏடிஎம்கே இரட்டை இலையில வின் பண்ணிருக்கோம் கிளைம் பண்ணுவாங்க. இபிஎஸ்க்கு போட்டியா வருவாங்கல்ல. அவங்கள அதிமுக நீங்க அங்கீகரிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் நடக்கும் அங்க. அது எப்படி எடப்பாடி எடப்பாடி ஒத்துப்பாரு? எடப்பாடி ஒத்துக்க மாட்டார். எடப்பாடி ஒத்துக்க மாட்டார் ம். சார். இந்த ஃபைட்டை வந்து இந்த ஃபைட்டை பண்ண வேண்டியது ஓபிஎஸ். அவரு பாவம், அவருக்கு ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்காரு. அவர் ஸ்ட்ராட்டஜி இல்லாம இருக்கார். அவர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. அவருக்கு ஸ்ட்ராட்டஜியும் இல்ல, அவருக்கு பண்ணவும் தெரியல. இபிஎஸ் எப்படி அவர் வந்து கவுண்டர் பண்ணணுன்றதுக்கு பல ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அதை எதையுமே அவர் கடைபிடிக்க மாட்டேங்கிறார். அவர் எல்லாம் தன் மடியில தானா வந்து விழுன்னு நினைக்கிறார். கனிந்து தன் மடியில் விழுன்னு நினைக்கிறாரு. அது அரசியல்ல அது சான்ஸே கிடையாது. கருணாநிதி மாதிரி ஆட்களே வந்து பணம் மடியில விழுன்னு ஏமாந்து போனாங்க. அதனால வந்து இவர் வந்து நினைக்கிறாரு, பாஜக என்கிற கட்சி நமக்கு தாயாக இருந்து செயல்படுகிற அந்த கட்சி நமக்கு எல்லாத்தையும் நம்ம குழந்தையா நம்மளை கவனிச்சுக்கோன்னு நினைக்கிறார். அது போன்ற ஒரு முட்டாள்தனம் உலகத்துல எதுவுமே கிடையாது. உங்களுடைய சண்டையை நீங்க தான் போடணும். உங்களுடைய சண்டையை பாஜக போடாது. பாஜகவை பொறுத்த மட்டும் அஇஅதிமுக தான் ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கு. அதோட தலைமையில இபிஎஸ் இருக்கார். அது வெற்றி பெறுமா, அது செல்வாக்கோட இருக்கா, அதெல்லாம் அடுத்த கேள்வி. ஒன்றுபட்டாதானே வெற்றி வரும். இதெல்லாம் இருந்தா கூட என் தலைமையில கட்சி இருக்கு, இதுக்கு எந்த விதமான ஆபத்தும் வரவிட மாட்டேன். பாஜக என்கிற கட்சி ஸ்தாபனமா இருக்கிற எங்கிட்ட தான் வந்து பேசணுமே தவிர தனிப்பட்ட மனுஷனா இருக்கிற ஓபிஎஸ் வந்து எங்க கிட்ட சேர்க்க சொல்லி ஒண்ணும் பண்ண முடியாது. அமித்ஷா என்ன சொல்றாரு? அது உட்கட்சி விஷயம். அதை வந்து இபிஎஸ் டிசைட் பண்ணுவார். அதிமுக டிசைட் பண்ணும். ஓபிஎஸ் விஷயமோ தினகரன் விஷயமோ அது உட்கட்சி விஷயம் போயிட்டாரு சார் அவரு. அதனால வந்து அதுலதான் சார் இவரை யாரும் கேள்வி கம்பேர் பண்ண வருது. முடியாது. அமித்ஷாவும் ஓபிஎஸ் வந்து நான் தலையிட முடியாது, அவங்க பிரச்சனை உங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு அமித்ஷா சொல்லிடுறாரு. எடப்பாடி நீங்க தான் பாத்துக்கிறணும் அப்படின்னு சொல்றாருன்னு அவருடைய சார்ந்த நபர்கள்ட்ட சொல்றாருன்னு நீங்க இப்ப சொல்றீங்க. அப்பனா அவங்க ரெண்டு பேரும் என்னதான் பண்ணுவாங்க? அமமுக நான் தான் இந்த கூட்டணியில இருக்கேன், எங்களுக்கான சீட்டை நான் உறுதியா வாங்கிடுவேன் அப்படிங்கறத இன்னைக்கு டிடிவி தினகரன் சொல்லிட்டாரு. ஏற்கனவே பாஜகவினுடைய ஆதரவாளராக பலாப்பழம் சின்னத்துல போட்டிக்கிட்டாரு ஓபிஎஸ். இப்ப இவங்களுக்கு என்னதான் ஆப்ஷன், என்னதான் கேட் இருக்கு? இவங்க இவங்க பாஜகவுடைய தயவுல தான் இருக்கணும், வேற வழி கிடையாது. பாஜகவுடைய தயவுல அவங்க தாமரைக்கு வந்துருவாங்களா? அவங்களுக்கு கொடுக்குற சீட்ல அவங்க பிரிச்சு கொடுத்தாதான் உண்டு. அவங்களுக்கு 30 சீட் கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க பாஜகவுக்கு. அதுல இருந்து ஆளுக்கு 4 4 5 5 கொடுத்தாதான் உண்டே தவிர அவங்க நேரடியா வந்து எடப்பாடி கிட்ட வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நீங்க உள்ஒதுக்கீடுன்ற பார்வை அந்த அந்த அரேஞ்ச்மெண்ட்ல போனீங்கன்னா எடுத்த உடனே அந்த கூட்டணி வந்து அதுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்ல, அதுக்குள்ள ஒரு ஈர்ப்பு தன்மை இல்ல, அதுக்குள்ள ஒரு ஒட்டுதல் இல்ல, பற்றுதல் இல்ல, அது வந்து பிரிஞ்சே கிடக்கு. இந்த கூட்டணி நம்பி எவன் ஓட்டு போடுவான்னு ஒரு நடுநிலை மக்கள் மத்தியில ஒரு பார்வை வரும். அதனால ஓபிஎஸ் ஓட விஷயமோ தினகரனோட விஷயமோ ரொம்ப ஒரே தொங்கலா ஒரு இருக்கிற ஒரு கேள்வி. விஷயமா நான் பாக்குறேன். பார்வை இப்படி இருக்கும், தோல்விக்கு முதல் படியா கூட அது மாறும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன் எல்லா கசப்பான விஷயங்களையும் பொறுத்துக்கிட்டு ஒரு அணியில இருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடாதா மக்கள்கிட்ட? அப்ப அந்த அளவுக்கு மோசமா இருக்கு திமுக ஆட்சி, எல்லா பிரச்சனைகளையும் சகிச்சுக்கிட்டு இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க அப்படின்னு மக்கள் நம்ப மாட்டாங்களா? ஏன்னா இப்ப டிடிவி அதை தான் கிளைம் பண்றாரு. அவ்வளவு மோசமான ஆட்சி இது, நாங்க எல்லாரும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வந்து நிக்கிறோம்னாலே அது வந்து ஒரு மைலேஜ் தான் அப்படின்னு சொல்றாரு. சார் அவர் சொல்லுவார் சார், திமுக ஆட்சி மோசமான ஆட்சின்னு சொல்லுவார். திமுக ஆட்சிக்கு எதிரான ஆன்டி இன்குபன்சி இருக்குன்றதை நான் மறுக்கல. ஆனா இவங்களெல்லாம் கட்டமைக்கிற மாதிரியான ஒரு பெரிய ஒரு
மோசமான ஒரு தோற்றத்தை வந்து திமுக ஆக்சுவலா. அதனால புலிக்கு பயந்தவெல்லாம் முதுகு வந்து படுத்துக்கோன்னு சொன்ன கதையா, நயினார் நாகேந்திரனும் தினகரனும் எல்லாரும் என்ன சொல்றாங்க, வாங்க வாங்க திமுக எதிர்க்கிறவங்க எங்கிட்ட வாங்க, திமுக எதிர்க்கிறவங்க எங்கிட்ட வாங்க. நயினார் நாகேந்திரனுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே கிடையாதா? கொள்கை எதிரின்னு தாவேகா டிக்ளேர் பண்ணிட்டான். திமுகவுக்கிட்டையும் பாஜகவுக்கும் இது எந்த உறவும் கிடையாதுன்னு சொல்றான். அந்த தாவேகாவை பார்த்து வாங்க வாங்க வாங்கன்றீங்களே. அப்போ உங்களுக்கு என்ன, நீங்க திமுகவுக்கு எதிராக இவ்வளவு பெரிய அதிருப்தி இருக்குன்னா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்களா? ஏன் ஏன் தாவேகா கூப்பிடுறீங்க? எதுக்கு துணை கூப்பிடுறீங்க? நம்ம பாயிண்ட் தினகரன் விஷயத்துக்கு வருவோம் நம்ம. ஸோ தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் வேற வழி கிடையாது. இன்னைக்கு மத்தியில அவங்க ஆட்சியில இருக்காங்க சார். ஆட்சியில இருக்கிறவங்களோட தினகரன் வந்து பாஜகவை எதிர்த்துட்டு அவர் பட்ட அவஸ்தை உங்களுக்கு தெரியும். கடந்த காலத்து எலெக்ஷன் கமிஷன் கேஸ்ல திகார் ஜெயில போய் இருந்தார் அவரு. பாஜக பாலிடிக்ஸ்ல மாட்டின்றவரு. எடப்பாடி அதுல ரொம்ப தெளிவா விளையாடி தினகரன் உள்ள தள்ளி விட்டாரு. பாஜகவோட எப்பப்ப சேரணும், யார் யாரை பழி வாங்கணுமோ அப்பெல்லாம் கரெக்டா எடப்பாடி சார் பழி வாங்குறாரு. எப்ப தேவையில்லையோ அப்பெல்லாம் ஒதுங்கி நின்று இருக்கிறாரு. எடப்பாடி அவரோட கால பிழை பண்றாரு. அதாவது துரோகம் பண்றதுல நம்பர் 1 இருக்காரு எடப்பாடி. அதுல எந்த சந்தேகம் இல்லை. இவங்க வந்து அரசியல்ல துரோகத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க வேண்டியவங்க, துரோகத்தை முறியடிக்க வேண்டிய திட்டங்களை வகுக்க வேண்டிய ஓபிஎஸ் தினகரனும் பாஜகவை நம்பி தங்களுடைய பாலிடிக்ஸ் வகுத்துக்கிறாங்க. அது அடிமுட்டாள்தனம் என்ன கேட்டா. அதனாலதான் சொல்றேன், இவங்க வந்து அப்படி இருக்கணும். இண்டிவிஜுவாலிட்டி, உங்களுடைய தனித்தன்மை, உங்களுடைய தனித்தன்மை எங்க விட்டீங்க நீங்க? எதுக்காக பாஜக போயிட்டு தொங்கி நிக்கீங்க நீங்க? சந்தேகம் இருக்குல்ல சார். அப்படி இருந்திருந்தா ஓபிஎஸ் தாமரையிலே போட்டி இருப்பாரு. பலாப்பழ சின்னத்துல போட்டிடுறாங்கல்ல. இப்ப கூட அமமுகவும் ஓபிஎஸும் கூட்டணிக்கு வந்தா கூட இவங்களோட சீட்டை பிரிச்சு கொடுத்தா கூட தாமரையில நிக்க போறது இல்லையா? அவங்க தனியா தானே நிக்கணும். சார் ஓபிஎஸ் பலாப்பழ சின்னத்துல நின்றது காரணம், ஏற்கனவே அதிமுகல வந்து ஒருங்கிணைப்பாளர் போஸ்டர் கிளைம் பண்ணிட்டு இருக்காரு சார். அது தேர்தல் கமிஷன், கோர்ட்டு, சிவில் கோர்ட் எல்லாம் பெண்டிங்கா இருக்கு சார். இவர் போய் தாமரையில் நின்னா அவரோட கிளைமே அடிபட்டு போயிடும் சார். அதனால ஒரு பலாப்பழத்தில் நின்றாரு அவரு. அது அதுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்ல. பலாப்பழம் சட்டமன்ற தேர்தலையும் அதுதான் நடக்குமா? தனியா சின்னம் வாங்கி நிக்கிறது தானே நடக்குமா? அவங்க ரெட்டையில அவங்க எடப்பாடி கொடுக்க மாட்டார் சார் அவருக்கு. அது கூட தேர்தல் கமிஷன்ல அந்த சின்னம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல பாஜக ஏதாவது பிளே பண்ணாலே தவிர, அவங்க ஏதாவது அரசியல் பண்ணாலே தவிர, ஓபிஎஸ்க்கும் தினகரனுக்கும் அந்த ரெட்டையில சின்னம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஆக்சுவலா அவங்க பாஜக வந்து எடப்பாடியை வந்து அந்த சின்னத்தை வச்சு ஏதாவது மிரட்டி ஏதாவது பண்ணாதான் உண்டு. உங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி ஃப்ரீஸ் பண்ணிடுவோம், நீங்க அவங்களுக்கு கொடுங்க, அவங்களும் அதுல நிக்கட்டும் அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அவங்க அதுல ரெட்டையில நின்னாங்கன்னா எடப்பாடிக்கு அன்னிலேருந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும் ஆக்சுவலா. அதனால அப்படி நின்னா கூட ஓபிஎஸ் தரப்பாட்களோ ஓபிஎஸ்ஓ நிக்கிற இடத்துல இல்ல தினகரன் நிக்கிற இடத்துல அதிமுக ஆட்கள் வந்து வேறு விதமான வேலைகள் செஞ்சு அவங்க தோக்கத்துக்கான முயற்சிகள் தான் இறங்குவாங்க ஆக்சுவலா. அவங்க எந்த விதத்திலையும் அரசியல் ரீதியா முன்னுக்கு வரக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காரு சார் இபிஎஸ். ஆனா இபிஎஸ்ஏ அந்த தலைமையில நீடிப்பாரான்றது 26 எலெக்ஷன்ல அதிமுக வாங்குற சீட்டை பொறுத்து இருக்கு ஆக்சுவலா. இருந்தாலுமே அது என்ன சீட்டு வாங்குதோ எது வாங்குதோ அதை பத்தி கவலை இல்லை. நம்ம தலைமையில இருக்கோம். ஓபிஎஸ்ஓ தினகரனோ ரெட்டையில போட்டி போட்டோ வேறு வகையிலோ நம்ம கட்சிக்குள்ள வந்து நமக்கு ஒரு பிரச்சனையா வரக்கூடாது. இனிமே அவங்க இந்த பக்கமே எட்டி பார்க்க கூடாதுன்றது அவனுடைய நோக்கமா இருக்கு. அதுக்கேற்றபடிதான் எல்லா வேலையும் செய்யறாரு. நாளைக்கு சிவில் கோர்ட்ல வந்து இந்த முடிவுகள் வந்து அதுக்கப்புறம் ஏதாவது ஓபிஎஸ் தான் ஒருங்கிணைப்பாளர், சட்ட விதிகள் படி அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருன்னு ஏதாவது சிவில் கோர்ட்ல வந்து அப்ப வந்து ஒரு சமாதானத்துக்கு வருவாரே தவிர, அப்ப கூட சுப்ரீம் கோர்ட்லயும் போவாரு. அது இறுதி போராட்டம் வரைக்கும் பண்ணி பார்ப்பாரு இபிஎஸ். அதனால பாயிண்ட் என்னன்னா வந்து ஓபிஎஸ்க்கு தற்காலிகமா வந்து அதிமுக எந்த இடமும் கிடையாது, வரப்போற எலெக்ஷன்ஸ்லயும் கிடையாது. அவர் பலாப்பழ சின்னம் தான் அவருக்கு நிரந்தரமா அடுத்த கட்டமா அதுலதான் அவர் நிற்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். தினகரன் வந்து அவருக்கு ஏதாவது சின்னம் அவர் ஸ்பெஷலா தனியா கேட்டு கூட வாங்கறதுக்காக ரிஜிஸ்டர் பண்ண பார்ட்டியா இருக்கிறதுனால அவருக்கு எலெக்ஷன் கமிஷன்ல ஒரு தனி சின்னம் 10 இடத்துல போட்டி போட்டாருன்னா 10 இடத்துல ஒரு தனி சின்னம் ஒதுக்குதுன்னு கூட கேட்டு வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இவங்களுக்கெல்லாம் அதிமுக எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்து இவங்களை ஜெயிக்க வைக்க உழைக்கும்ன்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம். நாளைக்கு நமக்கு சேலஞ்சா வரக்கூடாதுன்றதுல இபிஎஸ் ரொம்ப தெளிவா இருக்காரு. நான் இப்ப புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் என்ன விலை கொடுத்தனாலும் திமுக ஆட்சியை வீழ்த்தணும் அப்படின்றதுதான் பாஜகவுக்கு இருக்கக்கூடிய அல்டிமேட் எய்ம். அதனாலதான் தொடர்ச்சியா பாஜக இந்த கூட்டணியை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கட்டமைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த யதார்த்தமான கள சிக்கல்களை பாஜகவும் உணர்வாங்க. எந்நேரமும் எலெக்ஷன் குறித்து வேலை பார்க்கக்கூடிய கட்சி பாஜக. அவங்களுக்கும் இந்த பிராக்டிக்கலா அதிமுக தொண்டர்கள் மனநிலை எப்படி இருக்கும், எடப்பாடி என்ன மாதிரி கேம் ஆடுவாரு அப்படிங்கறதெல்லாம் தெரியும். குறைந்தபட்சம் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் வேல்யூவா இருக்கக்கூடிய சவுத் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தொகுதிகளை அவர்களுக்காகவே கேட்டு வாங்குறதுல நயினார் வந்து பிளே பண்ணத்தானே செய்வாரு. பாஜக அப்படி ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்கத்தானே செய்வாங்க. அதிமுகவின் கோட்டைக்குள்ள வந்து நின்று அவங்களே போட்டியிடும் போது எப்படி நீங்க முயற்சி பண்ணாலும் தோல்விங்கிறது சாத்தியம் இல்லதானே, வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கத்தானே செய்யும்.
சார் அதுக்கு தான் பிளான் பி வச்சிருக்காரு சார். இதெல்லாம் பிரச்சனை வரும்னு இபிஎஸ்க்கு தெரியும். அவர் 2 மாசம் ஆச்சு கூட்டணி போட்டு பாஜகவோட. எந்த இடத்துலயாவது 2 பேரும் சந்தோஷமா பேசிக்கிறாங்களா? ஆகா அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சு போச்சுன்னு. கூட்டணி பத்தி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு தானே சொல்லிக்கிறாங்க 2 பேருமே. 2வது 2 பேரும் இணைஞ்சு ஏதாவது ஜெல் ஆகணும் 10 வாரத்துக்கு முன்னாடி கூட்டணி போட்டு ஏதாவது இணைந்து போராட்டம் நடத்துறாங்களா? இணைந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறாங்களா? லோக்கல்ல இருக்கிற பாஜக தலைவர்களோ அதிமுகவும் ஒன்றிணைந்து ஏதாவது செயல்பாடுகள் இறங்கினாங்களா? ஏதாவது அவங்க திமுக அரசு எதிர்த்து ஏதாவது போராடுறாங்களா? எதுவுமே பண்ணலையே. இல்ல. அதிமுகவை பொறுத்த மட்டும் பாஜக கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டானுங்க. எல்லாரையும் கூட்டு கலெக்ட் பண்ணிட்டு கூட்டு வாங்க பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. நாளைக்கு இந்த சீட்டு விஷயத்திலேயோ சின்ன விஷயத்திலேயோ பிரச்சனை வரும்போது பாஜக கொஞ்சம் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்க. அதிமுகவை இன்ஃபுளுன்ஸ் ம். பண்ணுவாங்க. பண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த தேர்தல் சின்ன வழக்க வந்து அவங்க டிசைட் பண்ணாத வச்சிருக்காங்க. எடப்பாடியும் வந்து அதை டிசைட் பண்ணணும், அது நமக்கு ஃபேவரபா வரணும்னு தான் கொஞ்சம் அப்படியே அனுசரிச்சு போற மாதிரியான ஒரு இடத்துல இருக்காரு. அவங்களுக்கும் அது தெரியும். இந்த சின்னத்தை கொடுத்துட்டா அவர் ஒரு வேலையை காமிக்க ஆரம்பிப்பாரு. அவங்களும் அந்த டிலே பண்ணிட்டே இருக்காங்க. அதனால இது வந்து ஒரு டக் ஆஃப் வார் மாதிரி போயிட்டு இருக்கு. அதாவது நீங்க புட்சாலியா நான் புட்சாலியான்னு ஒரு போராட்டம் அங்க நடந்துட்டு சின்னத்தை வந்து தேர்தல் கமிஷன் இப்பே கொடுத்துட்டா இபிஎஸ் 10 மாசம் கழிச்சு என்ன முடிவு எடுப்பான்னு தெரியாது. சின்னத்தை கொடுக்காத கடைசி வரையும் இழுத்தா பாஜக விரும்புறபடி ரெட்டையில வந்து தினகரனோ அல்லது ஓபிஎஸ்ஓ போட்டி போடுற ஒரு விஷயத்த வலியுறுத்தக்கூடிய வாய்ப்பு வந்து பாஜகவுக்கு இருக்கும். ஸோ இது வந்து 10 மாசத்துக்கு முன்னாடியே கூட்டணி அமைச்சது வந்து இது எல்லாத்துக்கும் கிடையாது. இபிஎஸ்க்கு பல கமிட்மெண்ட் இருந்தது. ஒரு சொந்தக்காரங்க வீட்டுல ரைடு எல்லாம் பண்ணாங்க. ஏதோ அவரு போக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து தாவேக்கோட நடந்த பேச்சுவார்த்தை அரைவரையா முடிஞ்சு போச்சு. அந்த சமயம் பார்த்து அமித்ஷா வலைய போட்டாரு, புடிச்சு இழுத்துட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான். அவங்க முழு மனசோட அங்க போனாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு என்னன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த ஓபிஎஸ்ஓ இல்ல தினகரன் போன்ற பிரச்சனைகள் ஏதாவது வந்தாலோ இந்த சின்னத்தை வாங்கிட்டா என்னன்றதெல்லாம் பொறுமையா காத்துட்டு இருக்காங்க. அதுக்காக தான் பேசாம இருக்காங்களே தவிர சின்ன அவங்களும் புரிஞ்சுட்டு இருக்காங்க பாஜகவும். சின்னத்தை கொடுத்துட்டா அவர் என்ன வேலை காமிப்பாரு தெரியாதுன்னு. சின்னம் வந்து ஒரு முக்கியமான பிளே பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கணும். எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கிற விஷயங்கள் இவர் கோர்ட்டுக்கு போனா அது பின்னாடி எப்படி நடக்கும், கமிஷன் என்ன முடிவு எடுக்கும், கோர்ட்டுக்கு போனா என்ன ஆகும், அதெல்லாம் வேற விஷயம். ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணணும்னு பாஜக நினைச்சிட்டாங்கன்னா எந்த விதத்துல வேணா பிரச்சனை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதிமுகவுக்கு என்ன நினைப்பு இருக்குன்னா, கடைசி நேரத்துல இந்த மாதிரியான நம்ம ரொம்ப நெருக்கடிக்கு உள்ளாக்கினாங்கன்னா ஒரு ஏதோ ஒரு அரசியல் ஏற்றத்தை வந்து ஓபிஎஸ்க்கோ தினகரனுக்கோ கொடுக்குற மாதிரியான விஷயங்களை பாஜக பண்ணினாங்கன்னா இவர் வந்து அதையே ஒரு சாக்கா வச்சுட்டு இங்க இருந்து கிளம்பி நேர தாவேக்காவோட போயிடுவார். அதிமுக தாவேக்கா பாமக தேமுதிகான்னு ஒரு கூட்டணியை சைடு பை சைடு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல போய் முடியும் கடைசியில. அந்த அளவுக்கு நேர நெருக்கடி சூழல்லாம் தவிர்த்துட்டு அதை செய்ய வாய்ப்பு இருக்குமா சார்? அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா அது பொருந்துறது அப்படிங்கறத தாண்டி பிராக்டிக்கலாவே அப்படியான சூழலை நோக்கி அது நகர்த்துமா? அப்போ அந்த அந்த நேரம் இருக்குமான்னு கேட்கிறேன். அது வந்து பாஜக கொடுக்குற அழுத்தத்தை பொறுத்து இருக்கு. இவங்க சின்னத்துக்கெல்லாம் டிலே பண்ணாங்கன்னா இவங்க தேர்தல் கமிஷன்ல போட்டு சீக்கிரம் முடிவெடுங்கலாம் போவாங்க. அவங்க டிலே பண்ண இவங்க போவாங்க. இது கடைசி நிமிஷத்துல பிரஷர் அழுத்த நீங்க கொண்டு போனீங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து அதிமுக ஒரு முடிவு எடுக்கும். தினகரன் சொல்ற மாதிரி நாங்க வந்து இங்க இந்த என்டிஏ கூட்டணியில தான் இருக்கோம். அதிமுக தான் வந்து சேர்ந்திருக்கின்ற அந்த பாயிண்ட் கரெக்ட். அதிமுக தான் விலகி போனது மறுபடியும் வந்து சேர்ந்திருக்கு. அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் விலகி வந்து சேர்ந்த அந்த கட்சியை தான் வந்து முதன்மை கட்சியா அமித்ஷாவுக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சியா சொல்லிட்டு போயிருக்காரு. இப்போ கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சி கையில இருக்கிற முக்கியமான பொறுப்புகள் என்ன? நம்பர்ஸை கொடுக்கறது, தொகுதியை கொடுக்கறது. இது ரெண்டுத்திலையும் சின்னத்தை வந்து அவங்க ஆட்களுக்கு ஓபிஎஸ்க்கோ இல்ல கொடுக்கறத பத்தி ஒரு முடிவு எடுக்கிறது. இது மூணுமே ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மூணுத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நிச்சயமா அதிமுக வந்து வேற ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பாஜகவோட இருக்கிறது என்பது அதிமுகவுக்கு ஒரு லயபிலிட்டி தான். அதுவே முதுகு தோல்ல சுமையை ஏற்றிக்கான ஒரு விஷயம் தான். அதனால வந்து அவங்க ஒரு காலத்தின் கட்டாயம் அதுக்குள்ள இருக்காங்களே தவிர ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சி ஒரு தகராறு வரும்போது டக்குன்னு இருந்து மாறி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தாவேக்கா பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க தாவேக்கா பக்கம் போனா பாமக தேமுதிக அங்கதான் போவாங்க. ஏன்னா பாஜக வந்து தமிழ்நாட்டில் ஒரு லயபிலிட்டின்னு ஃபீல் பண்றாங்க. ஆனா அதிகாரத்துல மத்தியில் இருக்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டிய நிலைக்கு தள்ளுறாங்க. இந்த இடைக்காலத்துல நம்ம இப்படியே போலாம். எடப்பாடியை பொறுத்த மட்டும் அவரு அந்தந்த நேரத்தை எப்படி தப்பிக்கணுமோ அந்தந்த வகையில தப்பிக்கிறார். ஆட்சியில் இருந்தபோது எப்படிலாம் பாஜக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாரோ அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணார். ஆட்சி எழுந்த பிறகு எப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாரோ போய் ஓபிஎஸ் தள்ளி விட்டாரு. ஆட்சியில இருக்கும் தினகரனை தள்ளி விட்டாரு. ஆட்சியில இருக்கும்போதே சசிகலாவை கழட்டி விட்டாரு. ஆட்சியில இல்லாத போதும் தேவையான போது பிஜேபியோட க்ளோஸா இருந்துக்கிறாரு. தேவையில்லாத போது கண்டுக்காம ஒதுங்கி இருந்து அவரோட வேலையை பாத்துக்கிறாரு. இப்ப தேமுதிகவை கழட்டி விட்டாரு. 2 வேகன்சி தூக்கி அதிமுக ஆள்கிட்ட கொடுத்து கட்சியை வந்து சந்தோஷமா வச்சுட்டாரு. ஸோ இனிமே அப்படியே மெதுவா நம்ம டிராவல் பண்ணலாம். அதுக்குன்னு அதிமுக சேர்ந்த பாஜகவோட சேர்ந்ததுனால அதிமுக வந்து எல்லா பாஜகவுடைய பாலிசி அவங்க சொல்றதெல்லாம் ஏற்றுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நகை கடன் விஷயத்துல கூட மத்திய அரசு வாபஸ் வாங்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப தொகுதி மறுசீரமைப்பு ஒரு பெரிய பிரச்சனையா வரும் போல இருக்கு.
அதுல வந்து அதிமுக என்ன பண்ணும், என்ன பொசிஷன் எடுக்கும்னு சொல்ல முடியாது. நாட்கள் போக போக வேற மாதிரியான விஷயங்கள் 27 சென்சஸ் படி தான் நாங்க சீட்டு கொடுப்போம், அந்த மக்கள் தொகை இப்படி தான் கொடுப்போம்னு மத்திய அரசு சொல்லிட்டா தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கட்சிகளும் எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு வரும். அப்போ எல்லாமே பாஜக எதிர்ப்பாங்க. அப்போ அதிமுகவோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? ஸோ அதனால வந்து அரசியல் சூழல் 10 மாசத்துக்கு முன்னாடி நீங்க கூட்டணி போட்டீங்கன்னா கூட அதிமுகவை பொறுத்த மட்டில் அவங்களோட பாஜகவோட அவங்களுக்கு இருக்கிற அந்த உடன்பாடு என்பது அது ஒரு கேள்விக்குறியாவே நிக்குது. அதே மாதிரி ஓபிஎஸ்சி புரியுது. தினகரனையும் வந்து அதிமுக சேர்ப்பது நடக்காத காரியம். என்டிஏக்குள்ள இருப்பது என்பது கடைசி நேரத்துல வேற ஏதோ ஒரு சின்னத்துல நில்லுங்கன்னு நிக்கலாம். அப்புறம் உள்ஒதுக்கீடு என்று அந்த கூட்டணியை பத்தின ஒரு பார்வையை வந்து மக்கள் மத்தியில வேற மாதிரி கொடுக்கும். அது வலிமையான ஒரு தோற்றத்தை கொடுக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அப்போ அடுத்த 6-7 மாசம் ரொம்ப முக்கியமான மாசம். எந்தெந்த கட்சிகள் எப்படி எப்படி எல்லாருமே ஆப்ஷனை திறந்து ஓப்பனா வச்சிருக்காங்க. அந்தந்த ஆப்ஷன் படி அவங்க போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால இது வந்து ஒரு ஃப்ளூயிடான ஒரு குழப்பமான ஒரு காலகட்டம். அதனாலதான் வந்து அதிமுகவும் ரொம்ப பாஜகவோட சேர்ந்து ஒர்க் பண்ற மாதிரியான விஷயங்கள் எதுவும் பண்ணாத இருக்காங்க.